வெளிநாட்டு ஏற்றுமதி பண்ண முடியும். என்ன குச்சின்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம வெத்துப்பட்டி யூஸ் பண்ணுறோம். அந்த குச்சி வந்து வெளிநாட்டுக்கு பல கோடி அளவுக்கு ஏற்றுமதி ஆகுது. ரெண்டாவது விஷயம், நம்ம மிளகான்னு சொல்லி மிளகா சாப்பிட்றோம். அந்த மிளகா வந்து வெளிநாட்டுக்கு பல ஆயிரம் கோடி வியாபாரத்தை இங்கே எடுத்துகிட்டு வருது, டாலராக எடுத்துகிட்டு வருது. அதுமாதிரி அரிசி எல்லா வகையிலையும் வந்து வெங்காயம், இப்போ சாம்பார் வெங்காயம் சொன்னார். சாம்பார் வெங்காயம் நாம் வந்து நான் ஏற்றுமதி வாங்கின பொருள் வந்து 47 ரூபாய்க்கு திண்டுக்கல் பல்லடா ஒட்டச்சத்தாம் சைடு அந்த பக்கத்துலாம் வாங்கிட்டோம்னா 47 ரூபாய்க்கு நான் வாங்குறோம். ஸோ நம்மகிட்ட இருக்கிற விவசாயி எக்ஸ்போர்ட் ஆக முடியும். ஆனால் அதை வந்து ஏன் ஆக மாட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி விலை வச்சுல நாளைக்கே நம்ம காசு ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த மனப்போக்கத்தை வந்து வெளியே வாங்க. முதல்ல அது வந்து ஒரு வாரம் உங்கள் பொருள் இருந்து நினச்சி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பொருளை நீங்களே எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்குண்டான வழிமுறைகளை என்னால் சொல்ல முடியும். நீங்கள் முதல்ல வந்து என்னென்ன வியாபாரம் பண்ண போகிறீங்க, உங்கள் ஊரை சுற்றி என்ன இருக்குது, பொருள் இருக்குது, முதல்ல அதை அனலைஸ் பண்ணுங்கள். அதை முதல்ல சுத்தரிக்க எடுங்க. எங்கள் ஊரில் இதெல்லாம் கிடைக்குது, எங்கள் ஊரில் இஞ்சி கிடைக்குது, எங்கள் ஊரில் வெங்காயம் கிடைக்குது, எங்கள் ஊரில் கொத்தமல்லி கிடைக்குது, வாழை இலை கூட எக்ஸ்போர்ட் ஆகுது. உங்களுக்கு தெரியுமா? நம்ம இங்கே வாங்குற 5 ரூபாய் இலை வந்து அது 5 ரூபா. தயவு செஞ்சு கேளுங்க ஐயா, கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாம் அமருங்க, கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. நம்ம என்னன்னா வெளியே போய் பேசிக்க முடியும். அவர் சாதாரண விஷயம் சொல்லல, ஒரு தீப்பெட்டிக்கான குச்சியை கூட ஏற்றுமதி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாரு. தயவு செய்து செயல்படுங்கள். யாரோ ஒருவருக்கு பயன்படும். இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் கோடி ரூபாய் சம்பாதிக்கிற வழியை சொல்றாரு. தயவு செஞ்சு கேட்க மன்றாடி கேட்க. நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம கிராமத்தை சுற்றி இருக்கிற கிராமத்தை வலிமைப்படுத்தணும்னா நம்ம வந்து நம்மளுடைய கிராமத்தில் உள்ள பொருளை ஏற்றுமதி செய்யறதுக்கான வழிகளை நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு யாருன்னா நம்ம உதவிகரமாக இருப்பாங்க. ரொம்ப 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 ஈஸியான மெத்தட் இருக்காங்க. பெரிய கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பெரிய யாருமே வந்து மற்ற உதவி வேணும் அந்த உதவி வேணும் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. எல்லாமே இப்போ ஆன்லைன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேனுவலாக போயிட்டு பல நேரத்தை உட்கார வச்சு எல்லா அதிகாரிகளுக்கும் பார்த்து எங்களுடைய நிர்வாகத்தை பாருங்கள், எங்கள் நிர்வாகம் ஓப்பன் பண்ண போகிறோம், புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுக்கணும். எந்த லஞ்சமும் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. எல்லாமே டிஜிட்டல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டு கரெக்டாக இருந்தால் தான் போதும். நீங்கள் எத்தனை வகையான வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்க முடியும். அதுக்கு எம்எஸ்சின்னு ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நீங்கள் ஏற்றுமதி புதுசாக ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் கரெக்டாக எடுத்து போய்ட்டு அதிகாரிகிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். ஆன்லைனில் சப்மிட் பண்ண உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து அரசாங்கமே கொடுத்து ஸ்டார்ட் அப் கம்பெனிகிட்ட வந்து வந்து உங்களுக்கு கொடுத்தோம். அதேமாரி விவசாயிகள் வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும்னா ரொம்ப 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 ஈஸிங்க. 4 பேர் சேர்ந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 கிலோ அரிசி ஏற்றுமதி பண்ணிட்டு வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா லோக்கல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து 25,000 கிலோக்கு உங்களுக்கு 10,000 20,000 உங்களுக்கு லாபமே மொத்தத்தில் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஏற்றுமதி பண்ணால் குறைஞ்சது 2 லட்ச ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் முறையாக நீங்கள் வந்து பார்க்கணும். எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகலாம் இல்லை உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் பார்க்கலாம். பல இதில் வந்து வெப்சைட் நம்ம பார்க்குறாங்க. இப்போ என்னுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்காரு. அவர் வந்து எனக்கு சின்ன வயசுலேயே எங்கே கவர் பண்ணியிருக்காரு, எங்கே எதுக்கான பண்ணலாம் அதை பற்றி வந்த உடனே கேட்பாரு. என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறீங்க, எதுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு கேட்பாரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஆன்லைனில் வந்து யோகியான் பிஸ்னஸ் இது வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போகிறார். அவர் நம்ம என்ன வியாபாரம் பண்ணன்றது அப் டு டேட்டு, அதில் என்ன கஷ்டங்கள் இருக்குது, அதனால் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக அதை விளக்கியிருக்காரு. ஏன்னா பெரும்பாலும் நாட்டு வெளிநாட்டு பயணத்தில் இருக்கிறதுனால எல்லாம் இங்கே இருக்க முடியாது. அதனால் நம்ம சமுதாயம் பயன்படணுன்றதுக்காக தான் அந்த யூடியூப் சேனலே நம்ம பண்ணது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன நம்ம நிலை சொல்லியிருக்கு, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் பண்ணக்கூடாது. கஸ்டம்ஸ் இல்லைங்க நாளைக்கு வந்து வெங்காயம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு கொடுத்துட்டா. இப்போ நேற்றுக்கே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது, நேற்றுக்கே நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ சில பொருள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் திடீர்னு தடை போடுவாங்க. அந்த தடைக்கும் அவர் வந்து இருக்காருன்னு சொல்லுவார், இது ஏற்றுமதி செய்யக்கூடாது, இதுமாரி வந்து தடை பண்ணியிருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு நம்ம நாட்டில் வந்து அதிகமான டிமாண்ட் இருக்குது, அதனால் வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது நம்மளுடைய விவசாய பொருள்லாம் நம்ம உலகளவில் போய் விற்கிறதுனாலே உற்பத்தி பண்ணுற பொருள் எதுவுமே நம்ம வந்து பல நாடுகளில் போக கிடையாது. நம்மளோட விவசாய பொருள் தான் பல ஆயிரம் கோடி நமக்கு உள்ள கொடுக்குது. அதனால் விவசாயிகள் தான் முதலாளிங்க. ஆனால் முதலாளிகள் யாருமே வந்து முதலாளியாக தெரியல, நடுப்புற என்ன சொல்லுவாங்க இன்டர்மீடியேட்டர் புரோக்கர்ஸும் நான் எங்களை மாதிரி ஏற்றுமதி செய்ய வியாபாரிகள்லாம் பல கோடி சம்பாதிக்கிறோம். அதுக்கு வந்து காரணம் வந்து உங்களுடைய அறியாமை. ஒரு அறியாமை நீங்கள் வெளியே வரணும்னா முதல்ல உங்கள்கிட்ட என்ன இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுங்க. உங்கள் ஊரை சுற்றி எவ்வளோ பொருள் வருதுன்னு தெரிஞ்சுங்க. எல்லா கமிட்டிலையுமே உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட் வரும். உங்களுடைய சந்தையில் பார்த்தீங்கன்னா கமிட்டியில் கம்பல்சரி டெய்லி வந்து இவ்வளோ மக்காச்சோளம் வந்து இவ்வளோ கம்பு வருது, உளுந்து வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் வரும். நீங்கள் அரைவல் எடுங்க.
நீங்கள் அளவில் எடுத்து நீங்கள் 4 பேர் சொல்லுங்கள். ஆளு நம்ம வேலை போனீங்கன்னா குறைஞ்ச 2 லட்சம் 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு எந்த ஒரு ஆக்ஷனும் இருக்காது. உங்களுக்கு பணம் இல்லையா, வாங்கியாச்சு பணம் என்ன பண்ணுறது, அதை வந்து பேங்க் லோன் போடுவோம் ஈஸியாக. மார்க்கெட் லோன் போட்டு 80% வந்து குறைஞ்சபோது 80% கிடைக்கும். கரெக்டாக 2 மாதம் நீங்கள் உளுந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்து விலையேறும், கம்பு விலையேறும். ஒவ்வொரு பொருளும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். முதல்ல வந்து நம்ம நாட்டில் என்ன கிடையாது, அது எத்தனை நாள் டிமாண்ட் ஆகும் நமக்கு. இதுக்கப்புறம் வருமா வராதா, 3 மாதத்துக்கு அப்புறம் வருமா வராதா, அது 6 மாதம் வந்து இந்த க்ராப்பே இருக்காது. அப்போ நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்குகிறோம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரியாமே நம்ம அறியாமையே நம்ம எத்தனை உடனே விட்டுருவோம். விவசாய காலத்தில் வந்து அடித்து மூட்டை கட்டி உடனே விட்டு அதை காசாக கேட்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா அவன் அடிமாட்டை வரைக்கும் தான் உங்கள்கிட்ட வாங்குறோம். எங்களை எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக நாங்கள் ஒரு ப்ரோக்கர் பிடிப்போம். ப்ரோக்கர் 10 ஊர் போடுவோம். 10 ஊருக்கு போயிட்டு ஒரு 25,000 ரூபாய் எனக்கு வாங்கி முடியும் ஒரு கண்டெய்னர். இப்போ நான் என்ன பண்ணேன், மேற்கொண்டு ஒரு 10% லாபம் வச்சு நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். எனக்கு கஷ்டமே கிடையாது. ஆனால் கஷ்டப்படுற அத்தனை பேருமே விவசாயி தான். அதனால் நான் ஏற்றுமதி பண்ணுற அத்தனை பக்கமே பார்த்தீங்கன்னா விவசாய சார்ந்த பொருள் மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய கிராமத்தில் வந்து எங்களோட தாத்தா வந்து சுத்தமாக ரொம்ப பஞ்சத்தில் தான் சென்னைக்கு வந்தாங்க. எங்கள் அப்பா 5 வயசுக்கு போது சென்னைக்கு வந்துட்டாங்க. அப்போது நான் தான் என்னுடைய இதுலேயே வந்து நான் முதல் வியாபாரி. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறத நான் தான் என்னுடைய பிஸ்னஸ் தான் என்னுடைய குடும்பத்தில் நான் மட்டும் தான். இப்போது எனக்கு அப்புறம் எங்களுடைய சொந்தத்தில் அத்தனை பேருமே பிஸ்னஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களையும் சேர்த்து தான் நான் எனக்கு சொந்தமாக நினைக்கிறேன். உங்களையும் எக்ஸ்போர்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களால் எத்தனை மணிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபோன் எடுக்க முடியல எனக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எனி டைம் தகவல் சொல்லுங்கள். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி நோட் பண்ணிங்க. மோகி ஆன் பிஸ்னஸ், MOKI மோகி ஸ்பேஸ் ஆன் ON பிஸ்னஸ். யூடியூப்ல பார்க்கலாம், இதில் பார்க்கலாம். நீ எப்போ எது பார்த்தாலும் எந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனே கேளுங்க. உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கேளுங்க, அதிலே ஒரு பதில் கொடுப்பாரு. சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு கேட்க வேண்டியதுதான் கேளுங்க. மோகி MOKI. ஐயா நான் வந்துட்டு கம்ப்யூட்டர் தான் பண்ணியிருக்கேன். கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் சர்வீஸ் பண்ணுறேன். ஒசூர் இருக்குது, சென்னையில் இருக்குது, பெங்களூர் இருக்குது. நான் துபாயிலேருந்து கம்ப்யூட்டர் இம்போர்ட் பண்ணுறேன். அது நீங்கள் இம்போர்ட் சப்போர்ட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும், கஸ்டம்ஸ் ரேண்டடாக வேணாலும் உங்களால் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அது என்ன வேல்யூ நீங்கள் போட்டு எடுத்துட்டு வரலான்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா சில ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு வேல்யூ வச்சுருப்பான். நீங்கள் அதிகமான வேல்யூ கொடுத்துருந்தா அதுக்கு உங்கள் டியூட்டி நீங்கள் கட்டுவீங்க. ஸோ கஸ்டம்ஸுடைய வேல்யூ நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். கஸ்டம்ஸ் என்ன வேல்யூ இருக்குது, யார் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பர்டிகுலர் பிராண்டாக பிராண்ட் இல்லை, பிராண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அன்பிராண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. எங்கள் ஊரில் வந்துட்டு உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாம் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ கேரட் வந்துட்டு ஒரு டைம் என்ன பண்ணால் ஒரு 10 டைம் 20 டைம் அப்படி இருக்கும். இது ஒரே டைம் நாங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணிட்டு முதல்ல நம்மளுடைய விவசாயம் பண்ணுற பொருளை வந்து நம்ம அறுவடை பண்ணியிருந்தோம் எத்தனை நாள் தாங்கும் முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ 10 நாள் வருமா, நம்ம உருளைக்கிழங்கு அறுத்து வச்சோம்னா எத்தனை நாள், 10 நாள் வருமா, 1 மாதம் வருமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம விற்க போகும்போது அந்த இடத்துல சொல்லணும், என்னுடைய உருளைக்கிழங்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா 15 நாள் வச்சாலும் ஒன்றும் ஆகாது, வெளியே இருந்தால் ஒன்றும் ஆகாது, ஃப்ரீசருக்கு வெளியே வைக்கலாம். என்னுடைய கேரட் வந்து அறுத்து வச்சிங்கன்னா இந்த டேஸ்ட் தான் இருக்கும், எனக்கு ருசியாக இருக்கும், இல்லை கொஞ்சம் சக்கையாக இருக்கும், இதில் போட்டியில் உள்ள இருக்குது. நம்ம அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் நம்ம வந்து வியாபாரம் பண்ண முடியும். இதுதான் வியாபார யுக்தி. நம்ம என்ன பொருள் நம்ம ஏற்றுமதி பண்ண போகிறோமோ அந்த பொருளுக்கு உண்டான இது வந்து அதோட தரத்தை வந்து நம்ம வந்து நிர்ணயிச்சுக்கணும். இல்லை நமக்கு தெரியல, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், இதுக்குன்னு சில சர்டிஃபிகேஷன் கம்பெனிஸ்லாம் இருக்குது, சர்வே குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன்லாம். அவங்கள்ட்ட ஒரு லேப் டெஸ்ட் இருக்குது, அதில் என்னென்ன ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ப்ரோட்டீனை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணும்போது நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் இன்டிமேட் பண்ணாலும் உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் இப்போ இல்லை சார் எனக்கு 10 டன் இருக்குது, ரெகுலராக என்னால் வந்து மாதத்துக்கு கொடுக்க முடியும், 10 டன் கொடுக்க பிஸ்னஸ் எடுக்க முடியும் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதுக்குண்டான வேலைகளை வந்து நம்ம டெஸ்ட் எடுத்து உங்களுடைய பொருள் எத்தனை நாள் தாங்கணும், எத்தனை நாள் வந்து வச்சுருந்தா நம்ம கூட நல்லா இருக்குது, இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அதை டெஸ்ட் எடுத்துட்டு வேறு பையர்ஸ் வந்து லிஸ்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ கேரட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகாது. 100 கிலோ, 200 கிலோ, 300 கிலோ, 400 கிலோ அப்படி எக்ஸ்போர்ட் ஆகும். ஏன்னா வந்து அதிகமாக சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கப்பூர், மலேசியா,
இந்த சர்க்கிள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. துபாய் இந்த சர்க்கிள் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே சவுத் அமெரிக்காவில் வந்து நிறைய கேரக்டர் வரும். அவங்க வந்து கண்டெய்னர் அளவுக்கு வரும், நமக்கு வந்து சப்ளை பண்ண முடியாது, மற்ற கண்ட்ரியை போட்டு போட முடியாது. ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கிறது. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து நான் ஆர்கானிக். நம்ம வந்து எல்லாமே ஆர்கானிக் தான். நம்ம என்ன தான் மருந்து போட்டாலும் ஆர்கானிக் தான். மண்ணை மருந்து தான் நமக்கு இருக்கும். அங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் மக்காச்சோளம் கூட ஒரு மக்காச்சோளம் 4 கதிர் வருவாங்க, நமக்கு ஒன்று தான் வரும். அதுக்கு நான் மருந்து போடுறாங்க, அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் இது பண்ணுறாங்க, தெளிக்கிறாங்க, அது 4 கதிர் வரும். அப்போ நம்ம ஒரு ஏக்கத்தில் வந்து நம்ம 100 மூட்டை வருதான், அவங்க வந்து 1 டன் வரும். நான் கேட்குற பிரச்சனை வந்துட்டு டெய்லி பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, டெய்லி எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா, அந்த பேசிஸ் கேட்குறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இந்த 3 கண்ட்ரியில் வந்துட்டு நம்ம டெய்லி வந்து 4 ஹவர்ஸ் ஃப்ளைட் ரீச் ஆகிடும். இப்போ டெய்லி நம்ம வந்து லாஸ் வந்து டெய்லி ஒசூருக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஒசூருக்கு டெய்லி வந்து துபாய், சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, ஹாங்காங் இதெல்லாம் நிறையா எக்ஸ்போர்ட் ஆகுது. என் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நாங்கள் வந்து இந்த விசா போட்டு பண்ணுறீங்களா, இந்த ஒரு டெய்லி காய்கறி நான் ஒரு 10 டன் விளையாடுன்னு நான் சொன்னேன். இப்போ டெய்லி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா ஒரு 1000 கிலோ 500 கிலோ ப்ராடக்ட்டு அது மாதிரி பிஸ்னஸ் பண்ண நான் ப்ராடக்ட் தரேன், எனக்கு அதை விற்பனை தர முடியுமான்னு கேட்குறேன். ரொம்ப ஈஸியாக உங்களோட ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணி நம்ம பண்ண முடியும். அது எப்படி பண்ண முடியும்னா, முதல்ல உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நம்ம லேப் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அது எத்தனை நாளுன்றதை நம்ம எடுத்துக்கணும். அந்த டெஸ்ட்டோட எடுத்துட்டு என்னோடய பையர்ஸ்க்கு வந்து நான் இன்டிமேட் பண்ணணும். இது ரெகுலராக என்ன சொல்கிறது, ஏன்னா நீங்கள் ஒரு பொருள் கொடுத்துனே திடீர்னு நம்ம தண்ணி குடிக்கிறாங்க தான், நம்ம தண்ணி வந்துட்டே இருக்குது, திடீர்னு லாக் பண்ணோம்னா நம்ம லாக் எடுத்துக்கணும், தண்ணி கொடுத்துருன்னா எவ்வளோ ஆகும். அப்போ அந்த பொருளை தொடர்ந்து கொடுக்க முடியுமா, அதை நீங்கள் பார்க்கலாம். கொடுக்க முடியும்னா வேறு என்ன வழி இருக்குது, பக்கத்து ஊருக்கு வாங்கி தர முடியுமா, அதை நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம வியாபாரம் எடுத்துக்கணும். என்ன சொல்கிறேன், ஒசூர் வந்துட்டு பிஸ்னஸ் பெரிய பெரிய மார்க்கெட் இருக்குது. நம்ம தமிழ்நாடு முழுக்க காய்கறி சப்ளை பண்ணுறது மேஜர் வந்து ஒசூர், ஊட்டி. ஒசூர் வந்து முட்டைக்கோசு, கேரட், பீட்ரூட்டு, அப்புறம் தக்காளி பயிர் சென்னையில் பண்ணிட்டு இருக்காங்க. காஞ்சிபுரம், சென்னைக்கெல்லாம் போட்டு டெய்லி வச்சு போயிட்டு இருக்காங்க. நாம் இங்கே அனுப்புறது கூட அங்கே இது கிடைக்கிறீங்களா அந்த கான்செப்ட் கேட்குறேன். இப்போ நம்ம லேப் டெஸ்ட் பண்ணி ரெகுலராக நான் கொடுக்குறேன். இப்போ வந்து இன்னைக்கு என்கிட்ட ப்ராடக்ட்டு நாளைக்குன்னா அதர் நம்ம கிளம்புடா சப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 6 மணிக்கு இதுமாப்பா ஒரு வேலையும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக பண்ண முடியும்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். நம்ம பையர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ராடக்ட் தான் நம்ம லான்ச் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா என்னுடைய சிஸ்டர் கன்சர்ன் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். இப்போ உங்களே டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நான் உங்களை தயார் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எக்ஸ்போர்ட் ஆகணும். நம்ம சமுதாயத்தில் அத்தனை பேருமே எக்ஸ்போர்ட் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு உண்டான வழிமுறைகள் நான் சொல்லித்தரேன். இப்போ இவர் வந்து ரொம்ப தெளிவாக கேட்டார், எனக்கு கேரட் ரெகுலராக வருது, குடமிளகா வருது, கோஸ் வருது, எல்லாமே டெய்லி வருது சொல்கிறாரு. அப்போ அந்த டெய்லி வர ப்ராடக்டை வந்து டெய்லி நம்ம வந்து அழிக்கக்கூடிய பொருளை வந்து ஐயா அவர் கேட்டு கேட்டீங்கன்னா டெய்லி வந்து சிங்கப்பூருக்கு ஏர்கார் போல போயிட்டு காலையில் 7 மணிக்கு அவங்க ப்ரோஜெக்ட் போகிறாங்கன்னா தனியாக கத்திரிக்காய் ஒரு சைஸ் நார்மல் நம்ம கத்திரிக்காய் கத்திரிக்காயோட சைஸ் ஒரு தனியாக டெய்லி அனுப்பிட்டு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. 6 நாள் மட்டும் தான் லீவுறாங்க. அம்பாடின்னு ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருக்காங்க, அவங்க ஊரில் தான் பண்ணிட்டுருக்காங்க. இல்லை நமக்கு என்னென்னா அந்த பையன் எதுவும் இல்லை. நான் கொஸ்டின் எனக்கு தெரியும், புரியுது. என்னென்னா இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி பெருசு ஒரு மணி நேரம் டிலே பண்ணலாம். அந்த ஃப்ளைட்டை வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணாது. ஆமாம், அந்த ஃப்ளைட் கரெக்டாக கரெக்டாக போயிட்டே இருக்கும். அந்த ஃப்ளைட் அடுத்த ஃப்ளைட் வந்து நம்ம அடுத்த 2 நாள் பேச நம்ம அந்த ஃப்ளைட் இருக்கோம். ஸோ இது நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் அனலைஸ் பண்ணி முதல்ல சாம்பிள்ஸ் நம்ம அனுப்பிச்சு பையர் அக்செப்ட் பண்ணிக்கணும். முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இது 5 கிலோ கூட கொடுக்கலாம், 500 கிலோ கொடுக்கணும் அவசியம் இல்லை. 5 கிலோ கூட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஹேண்ட் கேரியாக கூட சப்போஸ் ரொம்ப அர்ஜென்ட்டாக கேட்குறாங்க, ஒரு கல்யாணத்துக்காக சாமான் அதிகமாக கேட்குறாங்க, 40 கிலோ வரைக்கும் கேரி பண்ணலாம். ஃப்ளைட்டில் லக்கேஜ் வந்து 40 கிலோ எடுத்துகிட்டு போகலாம். லக்கேஜில் பேலன்ஸ் கொடுத்து நீங்கள் நேராக எடுத்துகிட்டு போய் சிங்கப்பூரில் கொடுத்து முதல்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணி எல்லாமே அப்படியே கல்யாணம் மொத்தமாக எங்களுக்கு கொடுங்க. நான் அட்டை சப்ளை பண்ணுறதுனால எனக்கு தெரியும் 5 கிலோ தான் பாருங்க. பாவம் இந்த மாதிரி வெளியே கொடுக்கும் 2 மணிக்கு அதுதாங்க இன்னொரு நான் இம்போர்ட் எடுக்கிறேன். சரிங்களா, வெளிநாடு இந்தோனேஷியா இருக்குது. அகர்பத்தி சம்மந்தமாக
வியட்நாமுக்கு ஜாஸ் இது மாதிரி தொடர்பு இருக்கா அப்படி இருந்தால் ஏற்படுத்தி தர முடியுமா இதான் சார் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை நீங்கள் பையன் நம்ம மெயில் ஐடி வாங்கிக்கிங்க. அவர் என்னோட மகனோட முகேஸ்வரன் மெயில் ஐடி வாங்கிக்கிங்க. ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை நீங்கள் போடுங்க. நமக்கு என்டையர் ஏஷியா கண்ட்ரி ஃபுல்லாக நம்ம பண்ண முடியும். ஏஷியா கண்ட்ரி கூட உங்களுக்கு பண்ண முடியும். அது ஆப்பிரிக்காவிலேருந்து நாங்கள் வந்து முந்திரி கொட்டை வந்து நம்ம ஊரில் தான் எனக்கு தேவை பேம்போ. என்னோட பசங்களுக்கு என்னோட அனுமதி பேம்போ வேணும்.